everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பெப்பர் சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருள்: சிக்கன் 1/2 கிலோ, மிளகு, தனியா, சோம்பு, சீரகம், காய்ந்த மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, தயிர், லெமன் ஜூஸ், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய். நம்ம சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து லெமன் ஜூஸ் வந்து 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் போதும். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருந்தா அப்போ தான் சிக்கன் சாஃப்டாக இருக்கும். வானலில் 2 கிராம்பு, 2 பட்டை, ஏலக்காய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்து இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அடுத்து காய்ஞ்ச மிளகாய் 2 இல்லை 3 சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கலர் நல்லா ப்ரௌனாக சேஞ்ச் ஆகும். அதேமாரி ஸ்மெல்லும் நல்லா சூப்பராக வரும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதை ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து வானலில் எண்ணெய் சேர்த்த பிறகு 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தழை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு பெரிய தக்காளியை பொடியை நறுக்கி ஆட் பண்ணாலும் சரி, அரைச்சி ஆட் பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, பச்சை மிளகாய் வேணும்னா ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நல்லா வதங்கின பிறகு மேரினேட் பண்ண சிக்கன் இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து நல்லா வேகும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, கலரே சேஞ்ச் ஆகிருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இதில் நம்ம அரைச்ச அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு பாதி ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல 3 டீஸ்பூன் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்து மீதி இருக்க தூள் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா ஒரே டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வரும். இதை வந்து லிட் போட்டு மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் வந்து கிரேவியாக வேணும்னா இப்படியே நிறுத்திடலாம். அப்படி இல்லை கொஞ்சம் மசாலாவாக வேணும்னா நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா நமக்கு வந்து நல்லா செமி கிரேவியாக கிடச்சிரும், ட்ரையாகவும் கிடச்சிரும். சிக்கன் வெந்துச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிக்கன் வெந்துச்சுன்னா அது நல்லா கொதிக்க விட்டு மேலே கொஞ்சம் மல்லித்தழையை கட் பண்ணி தூவி விட்டு இறக்குனிங்கன்னா நம்மளுடைய பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இது நீங்கள் சப்பாத்தி இல்லை ஒயிட் ரைஸ் பரோட்டா கூட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியானது. ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. Thanks for watching. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.